எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது. அப்போலாம் இல்லாத அக்கறை இப்போ வந்திருக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து ரூ. 5000 தான் விட்டுட்டோம். இனியாச்சும் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான். ஆனால் நான் அப்ளை பண்ணுற டைம்னு பார்த்து வெட்டிங் இன்விடேஷன் வேணும், இல்லைனா வெட்டிங் ரசீது வேணும், இல்லைனா வெட்டிங் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இது எதுவுமே என்கிட்ட இல்லை. ஏன்னா எனக்கு நடந்தது வந்து லவ் மேரேஜ். ஸோ அப்படி இல்லைனா விவோ கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நான் திரும்ப சொந்த ஊர் போகணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் என் கூட தான் என் ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் ஆச்சு. லவ் மேரேஜ் தான். நான் அப்போவே அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டா. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னான். ஆனால் என் நேரமும் என்னன்னு தெரியல. இவ்வளோ நாளாக விட்டுட்டு இப்போ நான் போய் கேட்குறோம்ல, அதனாலே எனக்கு நல்லா வேணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களாம் எப்படி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதம், அப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் வச்சு கீரை பொரியல் வந்து வச்சுக்கிட்டேன். என் பையனுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸாக வந்து சுண்டல் வந்து வச்சு கொடுத்துருந்தேன். நீங்களாம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்களான்னு சொல்லுங்கள். இல்லை ரேஷன் கார்டே இன்னும் அப்ளை பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போல முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் இது மாதிரி மோர் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.